இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். தமிழ்நாட்டில் அமைதியாக நடந்து முடிந்தது மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு. மாலை 5 மணி நிலவரப்படி 63.20 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். சென்னை தேனாம்பேட்டை எஸ்ஐடி கல்லூரி வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் வந்து வாக்களித்தார். தேர்தலில் இந்தியா வெல்லும் என வாக்களித்த பிறகு பேட்டி. சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையம் தொகுதியில் குடும்பத்தோடு வந்து வாக்களித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. விழுப்புரத்தில் டாக்டர் ராமதாஸ், அரியலூரில் திருமாவளவன், சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். தனது சொந்த ஊரான கரூர் அரவக்குறிச்சியில் வாக்களித்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. கோவையில் வாக்காளர்களுக்கு பாஜகவினர் பணம் கொடுத்ததாக கூறும் குற்றச்சாட்டை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலகுவதாக சவால். நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன், சிவகுமார், சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் வாக்களிப்பு. நடிகைகள் த்ரிஷா, குஷ்பு, ராதிகா, ரம்யா பாண்டியன் உள்ளிட்டோரும் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். சென்னை திருவான்மையூர் வாக்குச்சாவடியில் முதல் நபராக வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார் நடிகர் அஜித்குமார். படப்பிடிப்புக்கு இடையே சர்க்கார் படப்பாணியில் ரஷ்யாவில் இருந்து வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய். ஓட்டு போட வந்த முதியவர்கள் வாக்குச்சாவடியில் மயங்கி விழுந்து உயிரிழந்ததால் பரபரப்பு. சேலத்தில் 77 வயது மூதாட்டி, 65 வயது முதியவர் மற்றும் திருவள்ளூரில் 72 வயது முதியவர் என மூவர் மயங்கி விழுந்து மரணம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராமத்தில் தேர்தல் புறக்கணிப்பு. தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் பல்வேறு காரணங்களால் ஏராளமான கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மாலை 5 மணி வரை 56.68 விழுக்காடு வாக்குப்பதிவு. பேச்சிப்பாறை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் படகில் சென்று வாக்களித்த மக்கள். புதுச்சேரி மக்களவை தொகுதியிலும் அமைதியான முறையில் நிறைவடைந்தது வாக்குப்பதிவு. மாலை 5 மணி நிலவரப்படி 72.85 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். 104 வயதிலும் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் கோவையை சேர்ந்த கணபதி தாத்தா. மகள், பேரன், கொள்ளு பேரன்கள் என 4 தலைமுறையுடன் வந்து வாக்களித்தார். இன்னர் மணிப்பூர் தொகுதியில் வாக்குச்சாவடியில் நிகழ்ந்த கலவரத்தில் 3 பேர் உயிரிழப்பு. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 19 மாநிலங்களில் உள்ள 62 மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஈடிவி பாரத் தமிழ்நாடுடன்.